பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் தேடி வருகிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்றைய வாக்கு தத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாயும், குருடருக்கு பார்வையும் பிரசத்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அல்லேலூயா. அவர் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் புஸ்தகம் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இழந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்டது. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாளில் அவர் ஒன்று பசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அங்கு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களே வனாந்தரத்தை கொண்டு வரப்பட்டார். இன்றைய தினத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வரை அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்டாராம். பாருங்கள், கர்த்தர் உங்களை என்னை உருவாக்கின என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கட்டுண்டவர்களை நீங்கள் விடுதலையாக்க வேண்டும், காயப்பட்டவர்களை குணப்படுத்த வேண்டும், நொறுக்கி இருக்கிறவர்களை இருதயத்தை நீங்கள் சிறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான நேரத்திலே என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிற கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். தேவனை அறியாதவர்களுக்கு தேவனை அறிந்த நீங்கள் சென்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கிறிஸ்துக்குள் அவர்களை வழிநடத்த வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் இன்னும் அதிகமாய் கிரியை செய்யும். இன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்களாக இருக்கணும், பெற்றவர்களாகவும் இருக்கலாம். பெற்ற அபிஷேகத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா, நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும்படி ஒரு கருவியாய் கர்த்தர் நம்ம இருக்க சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார் அல்லவா? நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைக்கும் நாம் உத்தரவாதம் இருந்து மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யும்படி யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, வியாதியின் கொடுமையில், பிசாசின் பிடியில், மந்திரக்கட்டில், சூனியக்கட்டில், எவைகளெல்லாம் சிக்கியிருக்கிற மக்களுக்கு விடுதலை பெற்ற நீங்கள், சுகம் பெற்ற நீங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் சும்மா இருந்து விடக்கூடாது. நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பெற்ற விடுதலை உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். தேசத்துக்காக செபிக்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் நிழலாடுகிறவர், எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். எனக்கு அருமையான பிள்ளைகள், இந்த கால வேளையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களை அபிஷேகத்தை வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மற்றவர்களுக்கு இறங்கி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு நன்மைகளை செய்தார், நாமும் நன்மைகளை செய்வோம். மற்றவர்களை அன்போடு நடத்த நம்மை பழக வைத்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவோம். வாருங்கள், நம் இயேசுவை பின்பற்றி அவர் பின்னாக கடந்து போகும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, என் இயேசு வருகிறார், ஆயத்தப்படு, 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 என் இயேசு வருகிறார், ஆயத்தப்படு. பாவங்களை அறிக்கை செய்து ஆயத்தப்படு, பரிசுத்தமாய் வாழ்ந்திட நீ ஆயத்தப்படு. பாவங்களை அறிக்கை செய்து ஆயத்தப்படு, பரிசுத்தமாய் வாழ்ந்திட நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு,
என் இயேசு வருகிறார், ஆயத்தப்படு. அபிஷேக எண்ணெயால் அகமகிழ்ந்திடு, ஆண்டவரோடு பேசி மகிழ்ந்திடு. அபிஷேக எண்ணெயால் அகமகிழ்ந்திடு, ஆண்டவர் இயேசுவோடு பேசி மகிழ்ந்திடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் மிதந்து நம் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்று நீச்சல் அடிக்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட கண்களை மூடி செபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவராய் இயேசு உங்களை அபிஷேகிக்கிறவராய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். நீங்கள் ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கலாம், கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆண்டவராக இயேசு தேவனால் அனுப்பப்பட்டபடினால் தேவன் சித்தம் நிறைவேற்றும் வரை தன்னுடைய பாடுகளை பொருட்படுத்தாதபடி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்தை ஜெயித்து பிதாவிடத்தில் சேர்ந்தது போல இந்த உலகத்தில் பாடுகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதவர்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 20:4 ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டபடினால் உங்களை மிகவும் தேவனாய் கர்த்தர் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், காயப்பட்டவர் நொறுக்கப்பட்டவர் முதல் ஆண்டவர் இவர்கள் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதிக்கிறோம். இந்த கால வேளையில் தேவைகளை சந்தியும், மன விருப்பத்தை நிறைவேற்றும். சகல துதி கன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார்.